இன்னைக்கான காணொலியில் ரெண்டு முக்கியமான செய்தி. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரான புட்டின் ஒரு வழியாக அவங்களோட நட்பு நாடுகள், அதாவது நட்பு நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இந்த மேற்கு நாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக எதிரிகளாக இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் இருப்பாங்க இல்லையா, ஈரான் மாதிரியான கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் அளிச்சிட்டதா புட்டினோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஆலை ஒருத்தர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸின் மூலமாக சொல்ல வராரு. இப்போது இந்த தருணத்தில் மேற்கு நாடுகள் எப்படி உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்த வைக்கிறாங்களோ, அதே மாதிரி மேற்கு நாடுகளுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்து இவங்களை அவங்களுக்கு எதிராக கொம்பு சீவி விடுவாங்க. பேசிக்காக இது ஒரு ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர். இந்த வார்ஃபேரை ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பகிரங்கமான கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ், யூஎஸ் இந்த மேற்கு நாடுகளோட முக்கியமான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் எம்ஐசியை வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்தியாவுக்கு எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணுறாங்க. அப்படி சப்ளை பண்ணுறதுல ஃப்ரான்ஸ் ஒரு படி மேலே போய் சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட என்ஜின் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் இந்தியாவுக்கு 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டுக்கான என்ஜின். ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ரெண்டு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தகவல் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரஷ்ய அதிபரோட கருத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரஷ்யர்கள் இதுக்கு முன்னாடியே இந்த காரியத்தை கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே இந்த வேலையில் ஈடுபட்டாங்க. பட் அவங்களோட ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஈரானுக்கு தான் தேவையான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த உதவியையும் அவங்க சும்மா பண்ணலை. ஏன்னா ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி சூசைட் ட்ரோன் அப்படின்ற இந்த ஒரு தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. தொழில்நுட்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இண்டஸ்ட்ரியையும் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை செட்டப் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரோன்ஸை அவங்களோட உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட உதவிகளை ஈரான் பண்ண காரணத்தினால தான் ஈரானுக்கு தேவையான சில மிசைல் தொழில்நுட்பங்களை ரஷ்யர்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து க்ளோனாஸ், அப்புறம் பொய்து அப்படின்ற இந்த ஜிபிஎஸ் கான்ஸ்டலேஷன் சேட்டலைட்ஸ். இதுக்கான ஆக்சஸையும் ஈரானுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ரஷ்யர்களால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி ஈரானுக்கு சில உதவிகளை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஈரானை தாண்டி மித்த குரூப்புக்கு அவங்க எந்த விதமான பெரிய உதவியும் பண்ணதில்லை. உதாரணத்துக்கு ஹவுத்தி எடுத்துக்கலாம், ஹெஸ்புல்லாவை எடுத்துக்கலாம். இந்த ஹவுத்தி, ஹெஸ்புல்லா ரெண்டு பேருமே ஈரானை தான் நம்பியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து டெக்னாலஜியை வாங்குறது மட்டும்தான் இவங்களோட வேலை. பட் ஈரான் வந்து இந்த ரெண்டு குரூப்புக்கும் டெக்னாலஜிலாம் பெருசாக எதுவும் கொடுத்ததில்ல. வெறுமனை மிசைல்ஸையும் வார் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்டையும் மட்டும்தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைமில் ரஷ்ய அதிபரோட ஸ்டேட்மெண்ட்டுன்றது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா டைரக்டாக ஈரான் இல்லாமல் நேரடியாக ஹெஸ்புல்லாவுக்கோ இல்லை யமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி ரிபல்ஸுக்கோ அவங்களோட டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜி அப்படின்றப்ப இப்போதைக்கு ஹூத்திஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஐசிபிஎம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐசிபிஎம் டெக்னாலஜி. நீங்கள் நேரடியாகவே ஹூத்திஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஐசிபிஎம்ஸோட பெயர்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அண்ட் அந்த பெயர்களை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பழைய ஈரானியன் ஐசிபிஎம்மாக தான் இருக்கும். ஐசிபிஎம் அப்படின்றப்ப இன்டர்கான்டினென்டல் ரேஞ்சுக்கு இருக்காது. பட் ஐசிபிஎம்முக்கு இருக்கக்கூடிய அதே கேரக்டர் இருக்கும் ஷார்ட்டர் ரேஞ்சில். ஸோ 350 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் அவங்கக்கிட்ட ஏவுகணைகள் இருக்குது. இந்த ஏவுகணைகள் எல்லாமே ஈரான் கொடுத்தது. ஈரானுமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியெல்லாம் பழசாயிருச்சு, இதை நம்ம போரில் பயன்படுத்த முடியாது. அவங்க போரில் பயன்படுத்துகிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. ஸோ இதை வந்து ஹவுத்தி ரிபல்ஸுக்கோ இல்லை ஹெஸ்புல்லாவுக்கோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ இந்த டைமில் இந்த பழைய ஆயுதங்களை வச்சே மேற்கு நாடுகளுக்கு எதிராக இவங்க எந்த அளவுக்கு டேமேஜஸை இன்ஃப்ளிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க. நிறைய ப்ரிடேட்டர் ட்ரோனு, அதாவது MQ-9 அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்பர் ரக ப்ரிடேட்டர் ட்ரோனு, இதெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. அந்த வீடியோவெல்லாம் ரிலீஸ் ஆகுது. டேங்கர் ஷிப்பை சுட்டு தள்ளுறாங்க. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை 100% வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ரஷ்யா உள்ளே வந்து அவங்களோட ஹைடெக் மிசைல்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நேரடியாக ஈரான் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். டேரெக்டாக ஹெஸ்புல்லா மற்றும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி ரிபல்ஸு இந்த டெக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்துனாங்க தெரியுமா ஒரு ஏவுகணை தாக்குதல், அதே மாதிரியான ஒரு ஏவுகணை தாக்குதலை பண்ண முடியும்.
இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏர்பேஸஸாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் ஷிப்பை இறக்கி வைக்கக்கூடிய கார்கோவை ஹேண்டில் பண்ணுற அந்த ஹார்பராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அழிக்க முடியும். டைரெக்டாக ஈரானோட பெர்மிஷன் இல்லாமலோ ஈரானோட அசிஸ்டன்ஸ் இல்லாமலோ ஈரான் செய்யக்கூடிய காரியங்களை இவங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சில க்ரூஷியல் டெக்னாலஜிஸை ரஷ்யன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் புட்டின் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். மிடில் ஈஸ்ட்டில் மட்டும்தான் இது இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உலகம் முழுக்க இது நடக்கும். நார்த் கொரியா கிட்ட போய் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி அக்யூரேட்டான தொழில்நுட்பங்களை கொடுப்பாங்க. யூஎஸோட எதிரி யார் யாரோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த டெக்னாலஜி போய் சேர்றதை அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு காரியம் அப்படின்றது பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இது புட்டின் அவர்களுக்குமே தெரியும். அதனால தான் இதை கடைசியில் நம்ம வெளியே எடுத்தோடனே இதை நம்ம வெளியே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையாக இருந்தாப்புல. பட் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக அவங்க காட்டிட்டாங்க. ரஷ்யர்கள் இதுக்கப்புறமா இந்த செயலில் ஈடுபட ஆரம்பிப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எப்படி போகுதுன்றதை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எடுத்த அடுப்பில் ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். காலம் தான் நமக்கு இதுக்கு பதில் சொல்லணும், என்ன மாதிரி நிலமை போக போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோட நியூஸ் தான். கொஞ்சம் காலங்களாகவே ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து நிறையவே டிஃபென்ஸ் டீலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரஃபேலில் ஆரம்பித்து சின்ன சின்ன கன்ஸ் மேனுஃபேக்சரிங், ஆமினிஷன் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எம்ஐசி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அறிவுரை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டால். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வைங்க, இந்தியாவில் போய் மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எம்ஐசிக்கு இவங்க ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கேட்டு அந்த எம்ஐசி அப்படி நடந்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட முக்கியமான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங்ன்ற வரப்போ இந்தியா பக்கம் வரும். ஸோ அப்படி இந்தியாவுக்கு வரப்போ அவங்க எடுத்த அடுப்பில் சும்மா மேனுஃபேக்சரிங் பண்ணிட முடியாது. அந்த இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணணும், அந்த மெஷினரிஸை இம்போர்ட் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒரே சமயத்தில் நம்மளோட எக்கனாமிக்கும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான மெஷினரிஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்கில்லும் நம்மளோட பாப்புலேஷனுக்கு டெவலப் ஆகுது. இது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு. அண்ட் இது ஃப்ரான்ஸுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸோட எம்ஐசி ஃப்ரான்ஸ்லேயே வச்சு ஒரு பொருளை உருவாக்குறாங்கன்னா அதற்கான காஸ்ட் அப்படின்றது, காஸ்ட் ஆஃப் லேபர் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இது இந்தியாவில் அந்தளவுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே காஸ்ட் ஆஃப் லேபர் அப்படின்றது கம்மி. ஸோ அவங்களால கம்மியான விலையிலேயே எக்யூப்மெண்ட்டை உருவாக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை மாதிரியான மிகப்பெரிய கண்ட்ரியோட அவங்க ஒரு நல்ல உறவில் இருக்கிறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஏஸாக இருக்கும். ஏஸ் அப்படின்னா சீட்டுக்கட்டில் இருக்கக்கூடிய ஏஸ். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாக அந்த அரசாங்கத்தோட இந்த அறிவிப்புலேருந்து நமக்கு தெரிய வருதுன்றப்ப ஒருபடி மேலே போய் அவங்க பண்ண காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரானோட அந்த 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான். இப்போ இந்த 2 முக்கியமான விஷயமும் எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ரான் நிறுவனம் உருவாக்கி தர அந்த 6th ஜென் ஃபைட்டர் ஜெட் என்ஜினை நம்ம முழுக்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரின் மூலமாக இந்தியாவில் தான் உருவாக்குவோம். அதே மாதிரி அந்த என்ஜினை ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாவது நாட்டுக்கு விற்கணும் அப்படின்றப்ப அதையும் நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜினை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சாஃப்ரான் கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்றத இதுவரைக்கும் நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஜெனரல் எலக்ட்ரிக்கும் கொடுக்கல, ரோல்ஸ் ராய்ஸும் கொடுக்கல. இந்த ஆஃபரை சாஃப்ரான் நிறுவனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப காலங்களாக எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நம்மளும் பல வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அவங்க கண்டிப்பாக 100% டிஓடி கொடுப்பாங்க அப்படின்னு. பட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. இந்த ஏஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் 2 பாகமாக உருவாக்கப்படுது. நிறைய பேருக்கு தெரியும். ஒன்று வந்து ஒரு 5th ஜென் ஏர்க்ராஃப்டாகவும், இன்னொன்று வந்து ஒரு 5.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாகவும் உருவாக்கப்படுது. அது ஏன் 5.5 ஜென்ரேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஏஎம்சியில் பொருத்தப்பட போகிற என்ஜின் வந்து ஒரு 6th ஜென் என்ஜின், 6th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்காண்டியே உருவாக்கப்படுற என்ஜின். ஸோ அதனால் அது ஒரு 5th ஜெனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், 5.5 கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் ஏஎம்சிஏவோட ஃபஸ்ட்டு வேரியண்ட்டில் பொருத்தப்பட போகிற என்ஜின் வந்து F414. இந்த என்ஜின் வந்து 6th ஜென்காண்டி உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்காண்டி உருவாக்கப்பட்டது. இதில் நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி தான் ஏஎம்சிஏலே பொருத்த முடியும். இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். ஸோ ஏஎம்சிஏ அப்படின்றதே பார்த்திங்கன்னா நம்மளோட தேஜஸ் மார்க் 1 மாதிரி தான்.
தேஜஸ் மார்க் 1A அப்படின்ற இந்த விமானம் வந்து நம்மளோட விமானப்படைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நெசசிட்டி. ஏன்னா MiG-21 ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் இந்த ஜாகுவார் போர் விமானங்கள் இருக்குது, மிராஜ் 2000 இருக்குது. இது 3மே ரிட்டையர் ஆக போகுது. இதை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம உடனடியாக தேஜஸ் மார்க் 1A விமானங்களை உள்ளே இன்டெக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அதே சமயம் இது ரஃபேல் மாதிரியான போர் விமானங்களுக்கு இணையான ஒரு போர் விமானம் கிடையாது. அப்போ ரஃபேல் மாதிரியான விமானத்துக்கு இணையாக நம்ம ஒன்று உருவாக்கணும் அப்படின்றப்ப நமக்கு வர்றது தான் தேஜஸ் மார்க் 2. மார்க் 1A அப்படின்றத நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம். இதோட பேஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து உருவாகிறது தேஜஸ் மார்க் 2. இதுதான் ஆக்சுவல் போர் விமானம் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு தேவைப்படுறது. மார்க் 1A ஒரு நெசசிட்டி, அவ்வளோதான், காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி தான் ஏஎம்சிஏவும் நம்மளோட 2 எதிரிகள் கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் 2030 அதிக நம்பர்ஸ்லாம் வந்துடும் அப்படின்றப்ப அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வரப்போகிற காலத்தின் கட்டாயம் தான் ஏஎம்சிஏவோட மார்க் 1. ஏஎம்சிஏவோட மார்க் 2 தான் டிஆர்டிஓ, ஏடிஏ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் 3 பேரும் கிரியேட் பண்ணுற மாஸ்டர் பீஸ். அதுதான் ஆக்சுவல் ஃபைட்டர் ஜெட். ஆக்சுவலாக எல்லா டெக்னாலஜி பொறுத்துன அவங்களோட விஷனில் இருந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ஏஎம்சிஏ மார்க் 2 தான். மார்க் 1 இருக்க போகிற வாய்ப்பு இல்லை. மார்க் 1 அப்படின்றது ஒரு ரஷ் பண்ணி நம்மளோட எதிரிகளை கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப வெளியிடுற ஒரு விமானம். அதுக்குள்ள அந்த விமானம் வந்து தரக்குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தரக்குறைவாக இருந்துச்சுன்னா இந்திய விமானப்படை அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய விமானப்படைக்கு வந்து மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எந்த பொருளில் தரம் இருக்குது, எதில் தரம் இல்லை அப்படின்னு. அதனால தான் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இந்தியாவில் உருவாக்கப்படுது அப்படின்றப்ப அதுக்கான டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரிகரஸாக இருக்குது. அண்ட் அதே சமயம் நிறைய எக்யூப்மெண்ட்டை இந்திய இராணுவம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ எடுப்பில் வந்து சும்மா ஏஎம்சியை வெளியே தள்ளணும்னு சொல்லி அவங்க தள்ளி அதை வந்து இந்திய விமானப்படையெல்லாம் வாங்க மாட்டாங்க கண்டிப்பான முறையில். அதனால் இதோட தரம் குறைவாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போகாமல் இது வந்து ஏடிஏ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், டிஆர்டிஓ 3 பேரும் விஷனில் வச்ச ஒரு ஏஎம்சிஏ கிடையாதுன்றதை மட்டும் நம்ம உணரலாம். ஏன்னா 6th gen என்ஜின் வந்து இதில் பொருத்தப்பட போகிறது கிடையாது. ஜிடிஆர்இ உருவாக்குறாங்க இல்லையா, சாஃப்ரானோ இல்லை ரோல்ஸ் ராய்ஸோ இல்லை வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்கோ 3 பேரில் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி உருவாக்குறாங்க தெரியுமா அந்த என்ஜின். அந்த என்ஜின் வந்து முழுக்க இந்தியாவில் தான் உருவாக்கப்பட போகுது. இங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு போய் உருவாக்கலை. நேரடியாக அந்த கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்ஜினுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கி அந்த மெஷினரிஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் பயன்படுத்தி அந்த என்ஜினை உருவாக்க போகிறோம். ஸோ முழுக்க இது ஒரு ஹோம் க்ரௌண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ஒரு பக்கம் இந்த மேற்கு நாடுகளோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் என்ஜினை உருவாக்க முடியாதா அப்படின்ற டிஸ்கஷனை கிளப்பினாலும், இன்னொரு பக்கம் ஒய் நாட், ஏன் வந்து உலகத்திலேயே டாப் என்ஜின் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் கிட்ட அசிஸ்டண்ட் வாங்கி நம்ம என்ஜின் உருவாக்கக்கூடாது? இதற்கான ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் உருவாக்கக்கூடாது? அவங்க பயனியர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து நம்ம அசிஸ்டன்ஸ் வாங்கி கற்றுக்கிட்டு உருவாக்குறதுல தப்பு இல்லை. அடுத்த தடவை நம்ம பெஸ்ட்டாக உருவாக்கலாம். ஸோ இது எல்லா பக்கமுமே வந்து எல்லாருக்குமே ஒரு வின்வின் மாதிரி தான். மேற்கு நாடுகளுக்கு ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஷேர்டு இன்ட்ரெஸ்ட்டுன்றது இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியா அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக மாறுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் நம்மளோட எதிரியான சீனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா முழுக்க சீனாவை நம்பலை அப்படின்னாலும் காலத்தின் கட்டாயம் தான் ரஷ்யா சீனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது. ஏன்னா சீனர்களை விட்டால் இப்போ அவங்களுக்கு ஆள் கிடையாது. அவங்களோட மார்க்கெட்டை இப்போ ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த மேற்கு நாடுகள்லாம் அவங்களோட கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் அவங்களோட டிராக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப சீனர்கள் தான் அந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களால தான் அதை பண்ண முடியும், நம்மளாலலாம் அதை பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கெப்பாசிட்டிலாம் கிடையாது. நம்மக்கிட்டையும் பெஸ்ட்டான கார்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மஹேந்திராவோட கார்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். டாட்டாவோட காரில் வந்து குவாலிட்டி இஷ்யூ இருக்குது, அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. பட் நம்மளோட அந்த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது சீனர்கள் அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம நினச்சாலும் ரஷ்யன்ஸ் கூட போய் நம்ம அந்த மார்க்கெட்டை ஃபில் பண்ண முடியாது. ஸோ காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய இந்த சீனா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நமக்கு பிரச்சனையாக வரும். அப்படின்றப்ப நம்மளும் ஓரளவுக்கு மேற்கு நாடுகள் கூட நட்பாக இருக்கிறது நமக்கு நல்ல விஷயந்தான். யார் கூடயும் அலைன் ஆகாமல் நமக்கு தேவையான விஷயங்களை எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் எடுத்துக்கிறது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை தான் யாருனாலும் ஃபாலோ பண்ணுவாங்க.
இது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எந்த பார்ட்டி வந்தாலுமே நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு வரப்போ இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.